சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதாவது அதிமுகவுடைய தற்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய பதவி பறிப்பு, கட்சியில் ஏற்பட்ட திடீர் கலவரம், எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க, இதனால கட்சியில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது அதில் வெற்றி பெற்று தமிழகத்துடைய முதல்வராக நம்முடைய விஜய் அவர்கள் ஆகியிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் திமுக அப்படின்னு இரு பெரிய கட்சிகள் தமிழகத்தில் இருந்தது. இப்போ திமுக எதிர்கட்சி தலைவராக வந்துட்டாங்க. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு பின்னணிவு அதிமுக கட்சிக்கு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதற்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், அவரை பதவியை விலக சொல்லுங்க, பதவியை ராஜினாமா செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் போர்க்கொடி தூக்கியிருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அதிமுக கட்சி பிளந்து கிடக்கிறது. இந்த ஒரு சூழலை தற்பொழுது இந்த கட்சியில் நடக்கக்கூடிய விவகாரம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமாக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தற்பொழுது எதிர்கட்சி தலைவராக, அதாவது பார்த்தீங்கன்னா கட்சியுடைய பொதுச் செயலாளராக பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வராரு. ஏற்கனவே நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வரை நடந்த அனைத்து விதமான தேர்தலையும் படுந்தோல்வியை மட்டுமே சந்தித்து வராங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், கேபி முனுசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிட்டு இருப்பதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு குழப்பங்களும் கலவரங்களும் வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை சிறப்பாக வழிநடத்தி சென்றிருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த தோல்விக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கட்சியில் மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து பதவியிலிருந்து நீக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் விஜய்க்கு ஆதரவாக சென்று விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனை பற்றி அவங்க வச்சுட்டு இருக்காங்களாம். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.